Cine Ulagam presents Something Special with Suhasini, powered by We Care, one-stop solution to your skin and hair needs, and Medway Hospital, the way to better health. Like I was a single child, so I had a lot of time to be by myself. I had that alone time. நம்மள ரொம்ப கான்டெம்ப்ளேட்டிவா மாத்தோம். நம்ம ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ப்ராமிஸ் நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. So I counted. அப்பா ரிட்டையர் ஆனா how old will I be? 35 or something like that. I said by then I'll be married, I'll have 2 children and all that. So now I'll tell my dad, see, you promised me. Now I'll get a no, don't do it to me in this old age. அந்த டைம்ல ஹீரோயின்ஸ் எல்லாம் இருந்து they were tall, their bodies were, you know, like perfect, like they were like that, very pretty. And என்ன பார்க்கும்போது I was like very different from that. For example, நான் வந்து ஒரு படம் பண்ணலன்னு நினச்சிக்கோங்க, அது அவங்க ஈகோவை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவங்க சொல்ல அந்த பொண்ணு ரொம்ப ஷார்ட், அந்த பொண்ணெல்லாம் சரியாகாது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க. சுஹாசினி இருக்காங்க, கிளாமருக்கு வேறையாவது போட்டுக்கலாம். நல்லா நடிப்பாங்க, நல்லா இருப்பாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க, பட் கிளாமருக்கு வேறையாவது போட்டுக்கலாம். அது நான் சஃபர் பண்ணிருக்கேன் நிறையா. நான் இப்படி இருப்பேன், இப்படி நீங்க உங்களுக்கு ஓகேனா I'll do it. என்னை வந்து மொத்தமா சேஞ்ச் பண்ற மாதிரி I was not like that. நான் பண்ற அந்த இம்பேக்ட் ஒரு in a film, the same thing if it was a guy, I think into 10 I would have had more appreciation or attention. உங்களுக்கு மலையாளம்ல வேணுமா இல்லை நீங்கள் புரியுமா உங்களுக்கு தமிழ்னெல்லாம் சொல்லும்போது இட்ஸ் ஸோ ஸ்ட்ரேஞ்ச் ஃபார் மீ. பிகாஸ் எல்லாரையும் விட உங்களுக்கு தான் அப்ரிசியேஷன் ஜாஸ்தி கிடைச்சது. ஆமா, இன்ஃபேக்ட் அதை பார்த்துட்டு சிரஞ்சீவி சொன்னாரு, என்ன அழகு இந்த பொண்ணு அப்படின்னாரு. எவ்வளவு அழகா இருக்கு, கண்ணு பாரு அவ்வளவு அழகா இருக்குது. Thank you for asking this question. It really, I mean, no one has ever noticed or asked me this. Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at We Care. உங்கள் இதயம் எங்கள் பாதுகாப்பில். Medway Heart Institute, கோடம்பாக்கம், சென்னை. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Welcome to Something Special with Suhasini. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ ஸ்பெஷலான விஷயங்கள் நடந்தாலும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட பேசுகிற அந்த தருணம், அவங்களோட செலவிடுற அந்த நேரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா மற்றவங்க பேசும்போது அந்த வார்த்தைகள் நம்ம காதில் தான் விழும். ஆனால் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட பேசும்போது அவங்களுடைய வார்த்தைகள் நம்ம மனசை தொடும். அப்படி நம்ம எல்லாரோட மனசையும் தொட்ட உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கண்மணி இப்போ தலைவன் தலைவி படத்தில் பேரரசியாக வந்து உங்கள் அன்பை எல்லாம் கொள்ளடிக்க போகிறாங்க. நித்யா மேனனை அன்போடு அழைக்கிறோம். ஹலோ நித்யா. ஹலோ மேம். நித்யாவை நாங்கள் படத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் சின்ன வயசில் நித்யா எப்படி இருந்தாங்க? குட்டியா துருத்துருன்னு இருந்தாங்களா, இல்லை குவைட் சைல்டாக இருந்தாங்களா, இல்லை ட்ரபிள் சைல்டா, ப்ராப்ளம் சைல்டா? உங்கள் அப்பா அம்மா எப்படி பார்த்தாங்க உங்களை? என்ன லேபிள் உங்களுக்கு? லேபிள்ஸ் நிறைய கொடுப்பாங்க அவங்க, பட் ஐ டோன்ட் திங்க் a lot of them were true. Like I was a single child, so எனக்கு ரொம்ப டைம், no brothers, no sisters. No, so I had a lot of time to be by myself and ரொம்ப I had that alone time, and அது வந்து நம்மள ரொம்ப கான்டெம்ப்ளேட்டிவா மாத்தோம், you know, that alone time. So I think I was very organized, ரொம்ப clean. Like இப்போ கெஸ்ட் யாராவது வருவாங்க, நம்ம மம் வாஸ் ஒர்க்கிங், ஸோ அவங்க ஈவினிங் தான் வருவாங்க. ஸோ என்னை வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க, கெஸ்ட் வராங்க, வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கிறியா சொன்னால் ஐ வில் மேக் இட் லுக் லைக் ஒரு மேகசின் ஃப்ரண்ட் பேஜ் மாதிரி. ஐ யூஸ் டு like how does she do this, like so I was very clean. No, not my room, the house. இல்ல அதான் சரி, வீட வந்து நான் வந்து clean up பண்ணி like I used to do. So I was always very like கொஞ்சம் mature for my age. Lovely. நான் எப்படி தெரியுமா க்ளீன் பண்ணுவேன்? இந்த ஃப்ரண்ட் ரூம் மட்டும் ரொம்ப பிரமாதமா இருக்கும், பக்கத்து ரூம்ல எல்லாத்தையும் அடிச்சிடுவேன், அதை திறந்தா எல்லாம் மேல விழுவும். That sounds like you. Like naughty you must have been. Naughty இல்ல, அது வர்றதுக்கு எல்லாம் கட கட கடன்னு எடுத்து வைக்கணும். எனக்கு வந்து உங்களை பார்க்கும்போதெல்லாம் என்னோட நீஸ் ஞாபகம் வரும். ஏன்னா நீங்க 2 பேரும் ஒரே வருஷம் தான் பிறந்தீங்க. the year நான் கல்யாணம் ஆன வருஷம், என் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க பிறந்தீங்க. என் கல்யாணம் அப்போ அவளும் அட்டென்ட் பண்ணேன்னு சொல்லுவா, ஏன்னா she was in my sister's home. ஆனா அவளும் சிங்கிள் சைல்டு தான் உங்களை மாதிரி.
ஓகே கண்மணி அப்போ சொன்னா, சித்தி பார்த்தீங்களா உங்க ஹீரோயினும் நானும் ஒரே ஏஜ், வி ஆர் சிமிலர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவ வந்து எங்களை வந்து சண்டை போடுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் பிறந்திருக்கு. என்னோட குழந்தைக்கு சித்தியோ மாமாவோ பெரியம்மாவோ பெரியப்பாவோட ஒய்ஃபோ இல்லை அத்தையோட ஹஸ்பண்டோ இல்லையே, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு வந்து கேட்கும்போது டக்குனாச்சு. எஸ், சிங்கிள் சைல்டாக இருந்தால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து இம்மீடியட் ஆன்ஸ் அண்ட் அங்கிள்ஸ் இருக்க மாட்டாங்க. இது நீங்கள் எப்போது யோசிச்சிருக்கீங்களா? சின்ன வயசுல நான் எப்பவுமே கேட்டுட்டு இருப்பேன் எங்க அம்மா அப்பா கிட்ட, ஐ வாண்ட் அ பிரதர். ரொம்ப அழுது 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 கேட்டிருக்கேன். I want a brother, I want a sister, I wanted a brother. Actually நான் கேட்டது older brother. எனக்கு older brother கொடுங்க. They like, we can't do that now. ஐயோ, அது நானும் எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டிருக்கேன். எனக்கு ஏன் ஒரு அண்ணா இல்ல, எனக்கு ஏன் ஒரு அண்ணா இல்ல, எனக்கு அண்ணா கொடுங்க. எதுக்காக அண்ணா வேணும்னு கேட்டீங்க? I don't know. நான் எதுக்காக கேட்டேன் தெரியுமா? சினிமா கூட்டிட்டு போயிட்டு பார்த்துட்டு திரும்பி கரெக்டா மோட்டார் சைக்கிள்ல கூட்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு அண்ணா கேட்டேன். உங்களோட பர்பஸ் என்னவா இருந்திருக்கும்? ஐ திங்க் என்ன வந்து பார்த்து ப்ரொடெக்ட் பண்ணி யாராவது ஒரு அண்ணா மாதிரி இருந்தா லைக் தெனோ ஐ திங்க் தட் வாஸ் மை. ஆனா ஓகே அண்ணா முடியாதுமா, அதெல்லாம் அப்படி முடியாது, அண்ணா எல்லாம் வர ஓகே சரி அப்புறம் நான் தம்பி கொடுங்க. ஐ யூஸ் டு cry after many years only I gave up. I said okay பரவாயில்ல சரி நடக்காது. இது எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க உங்க அப்பா அம்மா சின்ன வயசுல உங்களோட எஜுகேஷனுக்கு, உங்களோட கரியர் டிசிஷன்ல? நீங்க வந்து ஆப்வியஸ்லி நீங்க வந்து டான்ஸ் பாட்டு ரெண்டுமே கத்துக்கிட்டீங்க. ஸோ அதுல எல்லாம் அப்பா அம்மா எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க? நான் அப்படி கத்துக்கல. நாட் ரியலி லேர்ன்ட் ஸோ சீரியஸ்லி. லைக் பசங்க சின்ன வயசுல ஜஸ்ட் போவாங்கல்ல டான்ஸ் கிளாஸ்க்கு, அந்த மாதிரி ஒரு ஃபியூ மந்த்ஸ் அப்படி ஏதோ நான் போயிருக்கேன். ஆனால் அதுவும் பிகாஸ் மை மாம் யூஸ் டு ஃபோர்ஸ் மீ. எனக்கு டான்ஸ் கிளாஸ் அண்ட் சிங்கிங் கிளாஸ் நெவர் மேட் சென்ஸ் டு மீ அந்த ஏஜில். நவ் ஐ டூ இட். எனக்கு பிடிச்சி நான் பண்ணுவேன். ஆனால் அந்த ஏஜில் சின்ன வயசில் கோயிங் அண்ட் லேர்னிங் சிங்கிங் அந்த மாதிரி இட் வாஸ் ஃபீலிங் வெரி டீடியஸ். ஸோ ஐவ் நெவர் லேர்ன்ட் லைக் தேட். பட் அவங்க ஒன் திங் இஸ் மை பேரண்ட்ஸ், ஐ திங்க் அவங்க எதுவுமே லைக் கர்ப் பண்ணல. நீ இப்படி பண்ணால் நான் வந்து பேசவே மாட்டேன் உங்ககிட்ட, அந்த ஜோனில் அவங்க இல்லை. தே நெவர் லைக் தேட். ஓகே யூ டூ இட், இஃப் யூ வாண்ட் டு டூ இட் யூ டூ இட், அவ்வளோதான். லைக் தேர்ஸ் அ லாட் ஆஃப் எனக்கு ஃப்ரீடம் இருக்குது. தே டிட் கிவ் மீ அ லாட் ஆஃப் ஃப்ரீடம். சின்ன வயசுல ஒரு அண்ணா வேணும் ஒரு தம்பி வேணும்ன்றத தவிர வேற என்ன சின்ன சின்ன ஆசை இருந்தது உங்களுக்கு? I wanted a dog. I wanted a puppy. எதுவுமே அவங்க கொடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ப்ராமிஸ் நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அண்ட் ஐ செட் பை தென் ஐ வில் பி மேரிட். ஸோ ஐ கவுண்டட். அப்பா ரிட்டையர் ஆனால் ஹவு ஓல்ட் வில் ஐ பி, 35 or something like that. I said by then I'll be married, I'll have 2 children and all that. And now I don't have any of that. You have a dog? No. So now I'll tell my dad, like, Ippo, see, you promised me. Now I'll get a, no, don't do it to me in this old age. You know, please don't get a dog. I can't because I live alone. So. You want to know dog irundha வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லட்டுமா? No, I சொல்லட்டுமா? சொல்லுங்க. எனக்கு 2 இருக்கு. நேத்து ராத்திரி 2:30 மணிக்கு என்னை எழுப்புது என்னோட டாக். எதுக்கு? ஏசி போடு. ஆமா, 2:30 மணிக்கு உங்களோட ஷூட்டிங் இருக்கு, நல்ல பியூட்டி ஸ்லீப் இருக்கு, அதெல்லாம் கெடுத்துட்டு இது வந்து அப்படிங்குது. என்ன அப்படின்னா அப்படின்றது ஏசி போட சொல்லுது. ஸோ இப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. ஓகே, நாயோட இருந்தா இப்படிதான் வாழ்க்கை, அப்படிதான் இருக்கும். எனிவே, ஸோ த ஹீரோயினோட லுக்கு அப்படிங்கிறது எங்க காலத்துல வரும்போதே டிஃபிகல்ட்டா இருந்தது. டு லுக் நார்மல். ஒரு நம்ம லைஃப்ல எப்படி இருக்கோமோ அதே மாதிரி ஸ்கிரீன்ல இருக்கணும்ங்கிறது. நீங்க you were one of the people who were like that, who looked like a normal. எனக்கு முன்னாடி ஷோபா இருந்தாங்க. ஷோபா. எனக்கு அப்புறம் ரேவதி மேம் ஆல்சோ. நாங்க 3 பேர் வந்து நார்மலா இருக்கோம். பட் அது வந்து நிறைய பேட்டில்ஸ்க்கு அப்புறம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ, வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளேடு வச்சு ஃபோர்ஹெட்டை வந்து இப்படி கரெக்டா கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஐப்ரோ வந்து பிளேடால சரி பண்ணுவாங்க. பிகாஸ் அப்படிதான் இருக்கணும் லுக்கு. அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஹேர் இருந்தாலும் ஒரு விக்கு வைப்பாங்க தலையில. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து போராடி தான் நார்மலாவே இருக்கணும். ஸோ அது உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வாஸ் இட் லைக் அது நீங்க இல்ல எங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டா தான் இருந்தது. பிகாஸ் ரொம்ப மைனாரிட்டி தானே.
மேக்கப் போட மாட்டேன், நான் வந்து மஸ்காரா போட மாட்டேன் அப்படின்னு, பிளஷ் ஆன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் ஸ்ரீதேவி இருக்காங்க, கூட ஆக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு கலரில் இருப்போம், அவங்க ஒரு கலரில் இருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபருக்கே கஷ்டமாக இருக்கும், லைட்டிங் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஸோ எங்கள் கதையை விடுங்க, பட் உங்கள் டைம்லேயும் உங்களுக்கு அதே பிரச்சனை இருந்தது. ஏன்னா இப்போ அழகழகான கர்லி ஹேர் உங்களுக்கு, அப்போ எல்லாம் கொரியன் மாதிரி தான் இருந்தாங்க. நீங்கள் வந்த சமயத்தில் அந்த ஒரு ஸ்ட்ரெயிட்னரை வச்சு எல்லாரும் சப்பையாக பண்ணி, எல்லாருமே சைனீஸ் மாதிரி, கொரியன்ஸ் மாதிரி, ஜாப்பனீஸ் மாதிரி தான் இருப்பாங்க எல்லா ஹீரோயின்ஸும். ஸோ அந்த உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கொண்டு வரதுக்கு நீங்கள் வந்து என்ன எஃபர்ட்ஸ்லாம் எடுத்தீங்க? அப்போ எனக்கு வேறு ஆப்ஷன் எனக்கு தோணலை. லைக் சேஞ்சிங் மை செல்ஃப் டிடன்ட் ஃபீல் லைக் அன் ஆப்ஷன். அது எப்படி பண்ண முடியும், அது ஏன் அப்படி பண்ணணுமா, அப்படி பண்ணிட்டு எனக்கு வேணாம் சினிமா. யூனோ நான் இப்படி இருப்பேன், இப்படி நீங்கள் உங்களுக்கு ஓகேனா ஐல் டூ இட். என்னை வந்து மொத்தமாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இப்போது சினிமா வந்து ரொம்ப பிடிச்சி ரொம்ப ஐ ஹாவ் டு பி திஸ், ஐ ஹாவ் டு டூ திஸ் சொல்கிறவங்க, ஓகே நீ இது சேஞ்ச் பண்ண, ஓகே பண்ணுறேன். I was not like that. It was like இப்படி தான் இருக்கும், I can't change that. If you can do it like that, I'll come. That was my way. I didn't know how to be anything else. But அது நான் ஃபஸ்ட்டு அலாமுதலேந்தி பண்ணும்போது, மை ஃபர்ஸ்ட் தெலுங்கு ஃபில்ம், அந்த டைமில் ஹீரோயின்ஸ் எல்லாம் இருந்தவங்க எல்லாம் ஒரு they were tall, their bodies were, you know, like perfect, like they were like that, very pretty. And என்ன பார்க்கும்போது I was like very different from that. ఈ అమ్మాయి జుట్టేంటి ఇలా ఉంది, like it's like all over the place, you know. Thankfully Nandini வந்து இல்ல இதுதான், it's something special about her. So அதுக்கப்புறம் now everyone is confident to have curly hair, right? It's everyone so அது வந்து ஒரு சைலண்டா, ஆனால் it changed that image about curly hair so much that today it's everyone wants it, right? So now when we are ourselves, I think we have the power to change a lot without realizing it. But இருக்கும், சின்னதா இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு படம் பண்ணலான்னு நினச்சிக்கோங்களேன். நான் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டு அது எனக்கு பிடிக்கல, நான் அவங்களே லைக் நான் வந்து கேட்டுட்டு நல்லா இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். அது அவங்க வந்து அவங்க ஈகோவை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவங்க சொல்லும், அந்த பொண்ணு ரொம்ப ஷார்ட், அந்த பொண்ணெல்லாம் சரியாகாது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கா. வாட் டிஃப்ரென்ஸ் இட் மேக்ஸ்? ஷார்ட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ் இன் அ ஃபில்ம், யூனோ. இட் டசன்ட் ஷோ, வி கேன் ஈஸிலி லைக் ஒர்க் அரவுண்ட் இட். ஆனால் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, லைக் யூனோ. ஸோ தே வில் சே அபவுட் வெயிட், அபவுட் எல்லாமே. பட் ஐ திங்க் ஐ நோ தட் இங்கே இருக்கிறது ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஸோ நம்மளா இருக்கலாம். தட் மஸ்ட் பி அ ரீசன் வை வி ஆர் ஹியர் த வே வி ஆர். ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டா, ஒரு படத்தில் இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் இல்லை ஒரு ஈவெண்ட்டில், லெட்ஸ் டேக் ஒரு ஃபிலிம் ஒன்லி, என்ன மாதிரி கெட்டப் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் யூ லுக் யோர் பிரிட்டியஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணும்? I would wear like zero makeup. Okay. No makeup at all. Makeup that would be my favorite. Aprom hair, like, you know, and just like my hair if you see me veetla hair alla epovume or kondala, you know, hair will always be up and hair down is not my liking. And dress? So dress would be something like oru salwar kameez with a dupatta cover panni, like simple. 90s லலாம் ஆக்சுவலாக அப்படி இருந்தாங்க. தே யூஸ் டு கம் ஈவன் இவெண்ட்ஸ்க்கு அப்படி வருவாங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து சிம்பிளாக ஈவன் மேக்கப் போடாமல், ஐ சா சம் அவார்ட் ஃபங்க்ஷன் காஜோல் எல்லாம் மேக்கப்பே இல்லாமல் ஜஸ்ட் பிளெயின் ஃபேஸில் அப்படிதான் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிதான் வருவாங்க. லைக் ஹவு நைஸ், ஐ விஷ் வி குட் ஸ்டில் டூ திஸ் நினச்சேன். ஸோ ஐ வுட் ஜஸ்ட் வேர் அ சிம்பிள் ஒரு காட்டன் குர்த்தா. அது வந்து ஒரு பழைய குர்த்தாவாக இருக்கும். லைக் யூ நோ, ஐ வேர் லாட் ஆஃப் ஓல்ட் க்ளோத்ஸ். ஸோ ஜஸ்ட் கவர் வித் ஒன் துப்பட்டா அண்ட் நோ மேக்கப் அண்ட் ஒரு போனி டெயில். நேஷ்னல் அவார்டுக்கு ரொம்ப சிம்பிளாக, அட் த சேம் டைம் ரொம்ப அழகாக அண்ட் ரொம்ப சார்மிங்காக காஸ்டியூம் ஒரு சாரி போட்டுட்டு போனீங்க. அது வெரி ப்ரவுட் டு see you. Thank you for noticing. ரொம்ப அழகா இருந்தது. அந்த கான்ஃபிடென்ஸோட அந்த ஒரு உங்க லைஃப்ல வந்து ஒரு முக்கியமான மொமெண்ட் அது.
அந்த சமயத்துல நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை செஞ்சீங்க. அதை பத்தி சொல்லுங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. Thank you for asking this question. It really, I mean, no one has ever noticed or asked me this. Actually, நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த ஈவெண்ட் எனக்கு ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டாக இருந்தது. ஸோ இட் வாஸ் நாட் எக்ஸ்டர்னல், இட் வாஸ் நாட் ஃபார் எனி ஒன். எனக்கு ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு என் உள்ள ஒரு வேலிடேஷன் கிடைச்சிது. அண்ட் the impact it had was very soulful for me. So நான் நினச்சேன் இவ்வளோ ஒரு, like you said about turning points, right? அந்த மாதிரி ஒரு turning point, internal turning point it was. So அப்படி ஒரு personal and soulful eventல I could not imagine, first of all, generally என் nature இல்லை அது, like dress up. இப்போ நான் போட்டுக்கிறதெல்லாம் இட்ஸ் மை ஓன் clothes, this is all my stuff, right? That is my favorite way of being. ஸோ அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான இதுக்கு நம்ம வேற ஒருத்தரை மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணி இன்னொரு பர்சன் கையில் அந்த இதை ஃபுல்லாக கொடுத்து, சரி நீங்கள் டிசைட் பண்ணுங்க நான் என்ன போடணும்னு, it just felt very off. It is my personal moment, I wanted to choose, I wanted to wear. So அன்னைக்கு யாருமே இல்லை, மேக்கப் was not there, hair was not there. I told everybody I will do my own. So makeup kuda I didn't put that much, just put bindi and little lipstick. And hair naane panna, naane or clip poten. And sari was my own sari. And I just wanted to look like myself. So dressing அப்படின்றதப்போ பியூட்டி அப்படிங்கிறதோட டெஃபினேஷன் சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் வேற. அதாவது பியூட்டி, கிளாமர் அப்படின்னு 2 விஷயம் வச்சுப்பாங்க. ரெண்டுத்துக்கும் ஒன்றுத்துக்கும் சம்மந்தமே இல்லை மாதிரி தான் பேசுவாங்க. நல்லா ஆக்ட் பண்ணுறவங்க பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, பட் கிளாமருக்குங்கிறது வந்து வேற அப்படின்னு. பிகாஸ் அது நான் சஃபர் பண்ணியிருக்கேன் நிறையா. சுஹாசினி இருக்காங்க, கிளாமருக்கு வேறையாவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரியாது, இது என்னது, வாட் இஸ் திஸ். ஹீரோயின் அவங்க இருப்பாங்க, நல்லா நடிப்பாங்க, நல்லா இருப்பாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க, பட் கிளாமருக்கு வேறையா போட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போவும் அந்த பியூட்டி அண்ட் கிளாமர் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கா female artist கிட்ட? how the production houses see it, அதுல இருக்கா? I think கொஞ்சம் இப்போ I think it's கம்மியாக வருது. ஏன்னா டைவர்சிட்டி கொஞ்சம் வருது சினிமாவில். இப்போது தலைவன் தலைவியை பார்த்தா அந்த படம் முழுசாக the whole film is rooted, நம்ம எல்லாம் கேரக்டர்ஸ் தான் அதில். ஸோ அதில் ஒரு ஹீரோயின் அப்படி இல்லை. அண்ட் நம்மளை பார்த்தா we look like normal people. We don't follow any of those glamour standards. So I think கொஞ்சமாக ஒரு சேஞ்ச் வருது. as much as நம்ம கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகும்போது டிஃப்ரெண்ட் சினிமாவை பார்க்கும்போது ஓகே that is changing definitely, but certain things are there. For example, இப்போ certain cinema like என்ன சொல்கிறது, கமர்ஷியல் சினிமா, கமர்ஷியலாக இருக்கிற சினிமாவில் அது வந்து that's the definition, that is commercial. So எது whatever sells அதுதான் அதில் இருக்கும். ஸோ அதில் இப்போ காமிக்கிற heroines are a certain way which appeals to the commercial audience. So what they get paid is very different from what we get paid. So that difference is there. That நீங்க இப்போ what is there, like if I think is there a difference, பேல டிஃபரன்ஸ் இருக்கும். லைக் நம்ம வந்து அது பண்ணா டெஃபினட்டா லைக் double of what you charge now you can. Nitya will get is you'll get double or triple of. ஆமா. so அது ஒரு சாய்ஸ் தான். லைக் இல்ல எனக்கு வேணாம், I don't want, no, this is important. More money நம்ம கையில கொடுக்கும்போது more is expected out of us, according to அவங்களோட ஐடியா படி அப்படின்றது. நித்யா வந்து நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் 8 இயர்ஸ் உங்க கரியரை நீங்க சீரியஸா எடுத்துக்கல, நெக்ஸ்ட் 9 இயர்ஸ் தான் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னு. பட் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. பிகாஸ் பீப்பிள் லவ் யூ. ரொம்ப ரொம்ப அழகா தெரியும். ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன பாட்டு பாட கேட்டேன். திருப்பாவையில் மார்கழி திங்களோட ஃபர்ஸ்ட் லைனை நீங்க பாடணும். மற்றவங்க எல்லாம் எல்லாரையும் விட உங்களுக்கு தான் அப்ரிசியேஷன் ஜாஸ்தி கிடைச்சது. ஆமா, எல்லாரையும் கடைசியா சோபனா, முதல்ல நீங்க, நடுவில் நாங்க நிறைய பேர் இருக்கோம், ரேவதி, நானு, அனுஹாசன், அதுக்கப்புறம் நிறைய பேர் பாடினாங்க, உமா பத்மநாபன் எல்லாரும் பாடினாங்க. பட் உங்களை தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. இன்ஃபேக்ட் அதை பார்த்துட்டு
சிரஞ்சீவி சொன்னாரு, என்ன அழகு இந்த பொண்ணு அப்படின்னாரு. எவ்வளவு அழகா இருக்கு, கண்ணு பாரு அவ்வளவு அழகா இருக்குன்னு. காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னா உங்களுக்கு முன்னாடி சொல்றது இல்ல, நீங்க இல்லாதப்போ இன்னொருத்தர்கிட்ட சொல்றாங்க பாருங்க. ஆமா, அதான் என்கிட்ட சொன்னா அட்லீஸ்ட் ஐ நோ. நான் நீங்க நினைச்ச இந்த கேள்வி எல்லாம் விட இந்த சிரஞ்சீவி என்கிட்ட சொன்னதை நான் உங்களுக்கு என்ன அழகு பாருங்க, ఎంత అందంగా ఉంది అమ్మాయి, ఆ కళ్ళు చూడు, ఆ ముఖం చూడు, ఎంత బాగా ఉంది, ఎంత అందంగా ఉంది அப்படின்னாரு அவரு. அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். So not just your beauty, not just the way you look, not just the way you act, எல்லாமே சேர்ந்து உங்களை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்கு. இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? Divine will maybe. Yeah, divine will தான் உங்க டயலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ண வைக்குதா? சில குவாலிட்டிஸ் நம்மளுக்கு அவங்க தானே கொடுக்குறாங்க. லைக் some qualities are given so that you do this. So you really think it's God given for you? Yeah, absolutely. I don't think that it's my achievement at all. If நான் ஒரு film schoolக்கு போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டு film acting படிச்சுட்டு நான் வந்திருக்கேன்னா I'll say yes, I made an effort. அது effort படிக்காம அது வந்து அப்படி வருதுன்னா it's definitely divine will. I feel my way of approaching is that சக்ஸஸ் பற்றி இல்லை ஃபைனல் அவுட்புட் பற்றி எனக்கு அந்த தாட்டே இருக்குல்ல ஃப்ரம் பிகினிங். ஈவன் நவ் இஃப் ஒன்லி வென் பீப்புள் ஆஸ்க், இப்போ ரிலீஸ் டைமில் நர்வஸாக இருக்கான்னு கேட்கும்போது, ஓ அப்போ நர்வஸாக கூட இருக்கலாம். லைக் நோ, ஐம் நாட், ஐ நெவர் ஃபெல்ட் அது என் வேலை இல்லையே, என் வேலை இது. ஸோ அந்த மோமெண்ட்டில் ஐ திங்க் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இம்மர்ஸ்டாக நம்ம அந்த வேலையை பண்ணால் what has to come, it will come, and that will come from a different place. இல்லைனா நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், மனப்பாடம் பண்ணலாம், இதெல்லாம் எல்லாரும் பண்ணுறாங்க. ஆனால் where does the success come from? Is it in our hands? Am I better than everybody else? No, but it comes. So that has to be out of our hands, I think, definitely. ஸோ நான் கேட்டேன் இந்த சக்ஸஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, பியூட்டியா, டேலண்டா, அதெல்லாம் எல்லாமே டிவைன் இன்டர்வென்ஷன் சொல்லிட்டீங்க நீங்கள். பட் இருந்தாலும் ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா, குரலும் பாஷையும் எவ்வளோ முக்கியம் நடிப்புக்கு? ஏன்னா நீங்கள் வந்து 4-5 பாஷை பேசுகிறீங்க. ஹிந்தியில் வந்து நீங்கள் அபிஷேக் பச்சன் கூட ஆக்ட் பண்ணும்போது ஹிந்தியில் பேசுகிறீங்க, நீங்கள் தெலுங்கில் வந்து பவன் கல்யாணோட ஆக்ட் பண்ணும்போது தெலுங்கில் பேசுகிறீங்க, மலையாளத்தில் மோகன்லால் கூடயும் துல்கரோடையும் பேசும்போது மலையாளத்தில் பேசுகிறீங்க, தமிழில் விஜய் சேதுபதியோட தமிழில் பேசுகிறீங்க, அண்ட் என்னோட பேசும்போது இல்லை மற்றவங்க பேசும்போது இங்கிலீஷ்லேயும் பேசுகிறீங்க. இத்தனை பாஷை எப்படி அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வந்தது? நான் பிறந்தது எல்லாம் பெங்களூரில். ஸோ பெங்களூரில் அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் எப்போவுமே இருக்குது. மீன்ஸ் எல்லாரும் அப்படி பேசுவாங்கன்னு இல்லை, ஆனால் அந்த லாங்குவேஜ்க்கு கொஞ்சம் அஃபினிட்டி இருக்கிறவங்க அதை பிக்கப் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் நிறையா லைக் நம்ம அம்மா அப்பாலாம் they were not stuck to their own people or their own, they never felt like they are Malayali. எங்கேயும் படிச்சேன், உங்க அப்பா அம்மா யாரோ ஒருத்தர் தமிழ் தான் படிப்பாங்க. ஆமா, எங்க அப்பா வந்து தமிழ் படிச்சாங்க, காலேஜ்ல படிச்சாங்க, புத்தகம் எல்லாம் தமிழ் படிப்பாங்க. ஆமா, அவங்க திருக்குறள் எல்லாம் கோட் பண்ணுவாங்க. சோ என்கிட்ட இவங்க மலையாளம், உங்களுக்கு மலையாளம்ல வேணுமா இல்ல நீங்க புரியுமா உங்களுக்கு தமிழ்னெல்லாம் சொல்லும்போது இட்ஸ் so strange for me because பிறந்ததுல தமிழ் பார்த்துட்டீங்க. தமிழ் is like I've always heard it. எங்க அப்பா எல்லாம் அது வந்து கோட் பண்ணுவாங்க, சம் கண்ணதாசனோட இது இல்ல திருக்குறள் கோட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபேமிலி, நம்ம பேரண்ட்ஸ் வந்து they were always அவங்களுக்கு அந்த ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல. மேபி சில only people from maybe Bombay or Bangalore will understand it because அந்த ஒரு multicultural setup இருக்குல்ல. நம்ம கிளாஸில் ஃபார் எக்ஸாம்பிள் என் கிளாஸில் அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 லாங்குவேஜஸ் பேசுகிற பசங்க இருக்காங்க. that doesn't happen in many places other than Bangalore, Bombay, which is a very multicultural. சிலது இருக்கலாம், but it will be an anomaly, like once in a while. எங்கள் கிளாஸில் அப்படி இல்லை. கன்னடா பேசுவாங்க, தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க, தெலுங்கு, மலையாளம், துளு, கொங்கணி, மராட்டி, இவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ we all talk கன்னடா இல்லையா? நான் we learned கன்னடா. ஸோ நம்ம கன்னடாவில் பேசுவோம், ஜென்ரலாக கன்னடாவில் பேசுவோம். இல்லைனா தமிழ்
is also another language which in fact next to Kannada in Bangalore. கன்னடாக்கு அப்புறம் தமிழ் தான் எல்லாரும் ஜென்ரலாக கன்னடா கொத்தா இல்லை தமிழ் கொத்தா தமிழ் பேசு சரி தமிழ். ஸோ that's how we were. So these languages, I heard it all the time and I love speaking to people in their language. பட் பெங்களூர்ல இருந்து வர்றவங்க எல்லாரும் நித்யா மேனன் ஆக முடியாது. இதுக்கு முன்னாடி பெங்களூர்ல இருந்து நிறைய பேர் வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. பட் தெலுங்கு எப்படி கத்துக்கிட்டீங்க நீங்க? Because maybe because நம்ம பேக்ரவுண்ட் அப்படி இருந்தது. எங்க அம்மா அப்பா எப்போவுமே அவங்க வந்து அந்த ஐடென்டிட்டி அவங்களுக்கு இருக்கல. இப்போதான் மேனோன் ஐ நெவர் கால்ட் மை செல்ஃப் அ மேனோன் எவர், யூனோ. பட் it's always people say, I'm always correcting them, you know, it's not menon, it's menin, you know, it's different. Caste wise yes, but it is never, we never thought like we are Malayalis, we are menon, you know. adu irukla namakku nama environment la I never felt that way. I always felt like every language is a part of my parents speak Tamil, Kannada ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க. எங்கள் அப்பா தெலுங்கு பேசுவாங்க. பிகாஸ் தெலுங்கு பெங்களூர் தெலுங்கு ஒன்று இருக்குது, லைக் பீப்புள் இன், ஸோ அவங்க அது பேசுவாங்க. வென் ஐ ஸ்டார்டட் டூயிங் தெலுங்கு ஃபில்ம்ஸ், என் ஃபர்ஸ்ட் படம் அலமதுலேருந்து பண்ணும்போது ஐ ஹேட் டு பை ஹார்ட் எவ்ரி லைன் பிகாஸ் ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் ஆக்ட். அண்ட் ஐ ரியலைஸ்ட், whoa, this is like double the work. Like பேச முடியாமல் அதை வந்து பை ஹார்ட் பண்ணி ஆக்டும் பண்ணணும்னா இட் வாஸ் லைக் ஸ்ட்ரெஸ்ஃபுல். அன்றைக்கி நான் டிசைட் பண்ணேன், ஐ வில் லேர்ன் தெலுங்கு இஃப் ஐ எம் கோயிங் டு டூ மோர் தெலுங்கு ஃபில்ம்ஸ். ஒரு ஆக்டராக நான் வந்து ஒரு குட் ஆக்டராக இருக்கணும்னா, இஃப் ஐ வாண்ட் மை ப்ராசஸ் டு பி குட், ஐ ஹாவ் டு லேர்ன் த லாங்குவேஜ், அதர்வைஸ் டோன்ட் டூ தெலுங்கு ஃபில்ம்ஸ். லைக் ஸோ ஸ்டாஃப் கிட்டெல்லாம் நான் வந்து நீங்கள் இப்போலேருந்து தெலுங்கு தான் பேசணும் சொல்லி ஐ யூஸ் டு ஸ்பீக் டு எவ்ரிபடி இன் தெலுங்கு. ஸோ அது பேசி தான் ஐ பிகேம். அண்ட் தென் பிகினிங்லேருந்தே நான் தான் டப்பிங் பண்ணேன். டப்பிங்ல எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது? பிகாஸ் அது டப்பிங் இட் செல்ஃப் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் டெக்னிக். I dislike dubbing, but I seem to do it pretty easily. Like dubbing was, you know, coming to me. கொஞ்சம் கூட அது அந்த டைமில் we can correct our thing and all that. ஸோ டப்பிங் பண்ணும்போது நம்ம ஆக்சென்ட்டை எப்போவுமே கரெக்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ அப்படி ஐ லேர்ன் மோர் அண்ட் மோர். வித்தின் ஒரு 2 films ஆர் சம்திங் ஐ குட் ஸ்பீக் தெலுங்கு. பேச ஆரம்பிச்சீங்க. ஓகே, உங்களுக்கு யாராவது டப் பண்ணியிருக்காங்களா? எஸ், மலையாளம்ல டப் பண்ணிருக்காங்க. அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு அதை பார்க்கும்போது? ஐயோ, என்னோட முகம் வேற ஏதாவது குரல் அப்படின்றது. ஆக்சுவலா மலையாளம்ல என்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2வது படம் நான் ஐவி சசி சாரோட படம் பண்ண போது பயங்கரமாக நெகட்டிவாக இருந்தது. ஏன்னா நம்ம மலையாளம் வந்து கேரளாவில் பேசுகிற மலையாளம் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் தமிழ் மிக்ஸாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் ஆக்சுவலாக கன்னடா மிக்ஸாக இருக்கும். ஸோ சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்கிறது அவங்களு இந்த வேர்டே இல்லையே மலையாளம்லன்னு சொல்லுவாங்க. இல்லையா, வி ஸ்பீக் லைக் திஸ். ஸோ ஒரு அந்த ஆக்சென்ட் இருக்காது. ஸோ ஒரு வெளியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரி இருக்கும். அது வந்து அவங்க அப்சல்யூட்லி அக்செப்ட் பண்ணலை, பயங்கரமாக அது வந்து நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஸ்கேர்ட் டு ஸ்பீக் இன் மலையாளம் அட் ஆல். கேரளா போனால் நான் வந்து ஐ ஹெசிடேட் டு ஸ்பீக் பிகாஸ் ஐம் ஸோ அஃப்ரேட் ஆஃப் பீங் கிரிட்டிசைஸ்ட், you know, for speaking bad Malayalam. So I said no, it's okay. அவங்களும் சொல்லுவாங்க, ஐயோ நித்யாவோட ஆக்சென்ட் சரியில்லை, அவங்க வந்து டப் பண்ண வைக்கலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபியூ ஃபில்ம்ஸ் நான் டப் பண்ணேன். அதுக்கப்புறம் உஸ்தாத் ஹோட்டல் அண்ட் பேச்சுலர் பார்ட்டி பண்ணும்போது அவங்க 2 பேரும் இன்சிஸ்ட் பண்ணாங்க, நோ, யூ டப் இட், we will do it. உஸ்தாத் ஹோட்டலில் வந்து ஒரு நார்த் மலபார் ஆக்சென்ட் எனிவே இருந்தது. ஸோ கொஞ்சமாக அதுக்கப்புறம் மாற்றுவாங்க, லைக் they'll change the situation little, like okay, this girl is studied in Bangalore, இவன் வந்து காலேஜ் பெங்களூரில் பண்ணா, ஷீஸ் ஃப்ரம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக் ஸ்டோரி கொடுப்பாங்க டு accommodate my. I remember when நம்ம மைனா பண்ணும்போது, you remember we did மைனா right together, it is our Kannada film which ma'am acted in. மைனா பண்ணும்போது அந்த டைலாக் பேப்பரில் நான் வந்து டைலாக்ஸ் எழுதிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் கேட்டீங்க, இது மலையாளமில் யூ கேன் ரைட் இட் இன் மலையாளம், நோ இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ சொன்னீங்க.
like at the beginning I used to not understand why are people saying Malayalam. Then I realized, oh, they're thinking I'm Nithya Menon, okay, you know. Then நான் உங்களை கொஞ்ச நேரம் பார்த்தப்போ நாகசேகர் வாஸ் நெக்ஸ்ட். அவங்க இப்படி பார்த்துட்டு ಮೇಡಮ್ ಅವ್ರಿಗೆ ಕನ್ನಡ ಗೊತ್ತು, ಕನ್ನಡ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಕನ್ನಡ ಬರೀತಾರೆ ಅವರು. ಆಮವಾ I said yeah, I can read and write Kannada. In fact I can write it in Kannada but I can't. Yeah, so I always remember that. Yes அம்மா ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் நினைச்சேன் men and women in the film industry நிறைய disparity இருக்கு. Because ஒரு ஹீரோ வந்து இமோஷனல் ரோல்ஸும் பண்ணலாம், ஆக்ஷனும் பண்ணலாம், காமெடியும் பண்ணலாம், அண்ட் வாட் எல்ஸ் he can do கம்ப்ளீட்டாக ஒரு த்ரில்லரில் he can do a negative role also. இது எல்லாமே பண்ண முடியும். பட் ஹீரோயினாக இருந்தால் அந்த ஒரு பர்டிகுலர் பிராக்கெட்டுக்குள்ளே யூ டூ இன்ட்ரெஸ்டிங் ரோல்ஸ், யூ ஆக்ட் வெல், அவ்வளோதான். கிளாமருக்கு போக முடியாது அண்ட் யூ கான் டூ நெகட்டிவ் ரோல்ஸ். அந்த மாதிரி இந்த ரோலுக்கு விமெனில் மட்டும் அந்த செக்ரிகேஷன் ஏன் இருக்குது, நீங்கள் அதை உணர்ந்திருக்கீங்களா? I think through many centuries the roles are definition of roles. It's there in our DNA. So society la the definition role definition marna da industry la 100%. like நம்ம எப்பவுமே I feel film industry வந்து ஒரு separate universe இல்லையே. சொசைட்டில இருக்கிறவங்க தானே film industryல இருக்காங்க. So அந்த ஒரு separation definitely இருக்கு. It is not correct but it is there. So I accepted, that's all. like yes, it's there, whatever, let it be there. idhila ipo nama maybe இந்த kaliyuga nenikiren I have to be in this, it's okay, let it be there, whatever, but I will do what I want to do. But it definitely like for example na pannadu or na achieve pannadu illa na pandra and the impact oru in a film, the same thing if it was a guy, I think into 10 I would have had more appreciation or attention for sure. இதே சேம் வந்து ஒரு நான் if I was a guy, எனக்கு ஒரு வேற லெவல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருந்திருக்கும். அது as a woman it is the truth that it will be several notches. இதாதான் இருக்கும். This is what it is. And the appreciation will always go to them. like even if say ரெண்டு பேர் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க, ஒரு woman and a man, say she is even slightly better in any job, acting மட்டும் இல்லை, like I'm saying as a architecture இருக்கலாம், anything, lawyer or whatever, if she is slightly better than him also, அவங்க அந்த அப்ரிசியேஷன் கொடுக்கறது அவங்களுக்கு தான். he's like amazing, oh you're like but அவங்கள yeah, of course nothing wrong to say about her, she's like சொல்ல தேவையில்லை சொல்லுவாங்க, சொல்ல தேவையில்லை ஆனால் இங்கே சொல்லணும், சொல்ல தேவை இருக்கு, like they will appreciate a lot. I don't know what that psyche is. எங்க காலத்துலலாம் மேல் டாமினேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்தது 90sலயும் 2000லயும் மேல் சென்ட்ரிக் அப்படின்னாங்க. இப்போ புதுசா நேத்திக்கு தான் ஒரு வேர்டு கண்டுபிடிச்சேன் நான், டூட்னஸ் அண்ட் டூட் சென்ட்ரிக். பார்த்து I was surprised. ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்த்துட்டு இருக்கும்போது hey, the story is dude centric. It's too much of dudeness. So இப்ப மேல் கூட இல்ல, அதான் டூடா இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. So இதெல்லாம் தாண்டி தான் வரணும். You have to accept it as it is, இல்லையா? There is no other choice. I think as of now I think that நம்ம when we are having some content in us, just when we keep being who we are, அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வர recognition வந்துரும். like Meryl Streep or something, right? Today she's like, everyone is like so adu we just trust that அதோட impact வந்துரும். So as a senior ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும், ஒரு அட்வைஸ் இல்லை, ஒரு டிப் கொடுக்குறேன். after 40 or 45 or 50 there is no gender. அது அப்பதான் வந்து men and women வந்து ஈக்குவலா டேலண்டா பார்ப்பாங்க. அது வரைக்கும் இந்த யங்கா இருக்கிற உமனுக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு என்னோட லைஃப்ல நான் பார்த்திருக்கேன். ஸோ அதனால இது மாதிரி நிறைய நீங்களும் கண்டுபிடிப்பீங்க. இப்ப நான் கண்டுபிடிச்ச மாதிரி பாண்டியராஜ் சார் and me are the perfect pair for that, because he enjoys, அவங்க நரேட் பண்றது பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க, நான் வந்து கேட்கறது பயங்கரமா என்ஜாய் பண்ணுவேன். சேதுபதி சார் and me we have a very good
rapport. We have a good relationship. It's very easy working with him, and he's a very nice person. In real life, I have no relationship with parota at all. நான் வந்து சில food items I avoid completely. அதுல parota is one of the things which I avoid completely. Sethupathi sir learned how to make the parota also. அவங்க வந்து போடுவாங்க இப்போ இப்படி எடுத்து இப்படியெல்லாம் போடுவாங்க. Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at WeCare. உங்கள் இதயம் எங்கள் பாதுகாப்பில். Medway Heart Institute, கோடம்பாக்கம், சென்னை. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.